அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு சோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். சோதிடத்தில் நிறைய நுணுக்கங்கள் உள்ளது. ஒரு ஜாதகர் மேலோட்டமாக ஜாதகத்தை பார்த்தால் இந்த ஜாதகம் சரியில்லாமல் இருக்கிறது, அமைப்புகள் சரியில்லாமல் இருக்கிறது, அதனால் ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் இல்லை, யோகங்கள் இல்லை, எதிர்கால வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் ஜாதகத்திலே கணிப்போம். ஆனால் நம்மையும் மீறி சோதிடத்தில் ஏராளமான சூட்சுமங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் ஆய்வு செய்தால்தான் அந்த ஜாதகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தீர்க்கமாக கணிக்க முடியும். உதாரணத்திற்கு ராசிகள் 4 வகைகளாக பிரிக்கப்படுகிறது. 1 நெருப்பு ராசி, 2 நிலராசி, 3 காற்று ராசி, 4 நீர் ராசி. இப்படி 4 வகையான ராசிகள் பிரிக்கப்படும் பொழுது அதில் காற்று ராசி என்று மிதுனம் வீட்டையும் துலாம் வீட்டையும் கும்பம் வீட்டையும் நாம் சொல்கின்றோம். அந்த 3 வீடுகளும் காற்று ராசி வீடுகள். இந்த காற்று ராசி வீடுகளில் காற்று கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் சனி பகவான் தான் காற்று கிரகம். புதன் காற்று கிரகம் கிடையாது, சுக்கிரன் காற்று கிரகம் கிடையாது, சனி பகவான் காற்று கிரகம். அந்த காற்று ராசியில் காற்று கிரகத்தினுடைய கிரகத்தினுடைய வீடு தான் கும்பராசி. இந்த ஒரு ஜாதகத்தில் 12 வீடுகளில் 11 வீடுகள் கெட்டிருந்தாலும் அந்த கும்பம் வீடு ஒரு வீடு மட்டும் வலுப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் பெரும்பான்மையான யோகங்களை பெற்று வாழ்க்கையில் முன்னிலைக்கு வந்து விடுவார். பேரும் புகழும் செல்வாக்கும் அந்தஸ்தும் என அனைத்து வளங்களையும் பெற்று விடுவார். 11 வீடுகள் பாடுபட்டிருந்தாலும் ஒரு வீடு அந்த காற்று ராசி வீடு. புதன் சனி பகவானுக்கு உரிய வீடு, சனி பகவான் காற்று கிரகம். அந்த காற்று கிரகத்திற்கு உரிய காற்று வீடான கும்பத்தில் வலுத்திருந்தால் அந்த ஜாதகர் பெரும் செல்வாக்கை பெற்றுடுவார். இந்த நுணுக்கத்தையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் ஒரு கிரகம் உச்சமாக இல்லாமல் இருக்குது, ஆட்சி இல்லாமல் இருக்குது, நீசமாக இருக்கிறது, வக்கரமாக இருக்கிறது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது, அதனால் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று நாம் மேலோட்டமாக சொல்வதை விட ஆழமாக ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மைகளையும் நாம் எடுத்து பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு கும்பராசி காற்று ராசி, காற்று கிரகமான சனி பகவான் ராசி, அந்த சனி பகவானுடைய அந்த ராசி வீட்டில் வலுவாக இருந்தாலும் ஒரு வீடு வலுவாக இருந்தாலும் அந்த ஜாதகர் பேரும் புகழும் செல்வாக்கும் அந்தஸ்தும் பெற்று வாழ்வில் முன்னேற்றத்திற்கு வந்து விடுவார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த காண்போம். நன்றி, வணக்கம்.